ஆகவே அந்த பெண்ணும் ஆணும் சம்மதித்ததனால் நீங்களும் நானும் அதில் குறுக்கிட முடியாது. அவர்களது உரிமையில் நானோ நீங்களோ ஏன் குறுக்கிட வேண்டும்? நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நல்லவளோ கெட்டவளோ, அவள் அழகு என்று நீங்கள் கூறலாம், இன்னொருவர் அசிங்கம் என்று கூறலாம். ஏன் அவளை மணந்தீர்கள் என்று சிலர் கேட்கலாம். தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை, உங்கள் மனைவி அழகாக இருக்கலாம், மாஷா அல்லாஹ். யாராவது வந்து ஏன் இந்த அசிங்கமான பெண்ணை திருமணம் செய்து கொண்டா என்று கேட்டால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். எனக்கு அவள் அழகுதான், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கோபப்படுவீர்கள். நீங்கள் கோபம் கொள்வீர்களா இல்லையா? அழகு என்பது கண்ணோட்டத்தை பொறுத்தது. யாராவது ஒருவர் வந்து ஓ சகோதரரே என்று உங்கள் பெயரை கூறி உங்கள் மனைவி அசிங்கமாக உள்ளார் என்று சொன்னால் போய் வேலையை பார் என்பீர்கள். அவள் என்னுடைய மனைவி, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். யாரோ ஒருவர் வந்து உங்கள் மனைவியை விமர்சித்தால் நீங்கள் கோபப்படுவீர்கள். ஆகவே அந்த 112 வயது சோமாலிய மனிதரை பொறுத்தவரையிலும் அந்த 13 வயது பெண்ணை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் உள்ளது. 0.01%. இருவரும் சம்மதித்தால் நமக்கு என்ன பிரச்சனை? இப்போது இறை தூதர் நபி அவர்களின் பதிலை பற்றி பார்ப்போம். நீர் ஏன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது? குமரி பெண்ணை. அவர்களுக்கு அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்று தெரியும். ஒரு நபர் ஒரு நாள் வந்து நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார். நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி வந்தார், மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார், கூடாது என்றார்கள். அப்போது ஒரு சஹாபி கேட்டார், முதலாவது வந்தவருக்கு ஆம் என்று சொன்னீர்கள், இன்னொருவருக்கு கூடாது என்றீர்கள், ஏன்? நபி அவர்களுக்கு தெரியும், முதலாவது வந்தவரால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிட்டாலும் அதை தாண்டி அவர் போக மாட்டார். இரண்டாவதாக வந்தவர் முத்தமிட்ட பிறகு நோன்பை துறந்து விடுவார். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. நபி அவர்களுக்கு தெரியும், உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. இதை போலவே இறை தூதர் அவர்களுக்கு தெரியும். அந்த கைம்பெண்ணை திருமணம் செய்தால் பிறகு அழகின் பின்னால் சென்று விடுவார். அதனால் அவருக்கு ஆலோசனை தருகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருமணம் முடித்த முதல் பெண் அவரை விட 15 வயது மூத்தவள். நீங்கள் கூட அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறினீர்கள், சரியா? ஆமா. ஆகவேதான் இறை தூதர் அவர்களுக்கு தெரியும். ஹஸ்ரத் கதீஜா அவரை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, அவரிடம் இறைபக்தியை அவர் கண்டார். உலகிலேயே அதிக அளவு இறைபக்தி உடைய 4 பெண்களில் அவரும் ஒருவர். இறை தூதருக்கு தெரியும், நான் ஒரு மருத்துவனாக ஒரு மருந்தை ஒரு நபருக்கு தருவேன், இன்னொரு மருந்தை இன்னொருவருக்கு தருவேன். ஏன் மருந்தை மாற்றி தருகிறீர்கள் என்று கேட்டால் நான் ஒரு மருத்துவன், நீங்கள் மருத்துவர் இல்லை. இறை தூதர் அவர்கள் வித்தியாசமான நபர்களுக்கு வித்தியாசமான ஆலோசனை தருகிறார், சூழ்நிலையை பொறுத்து. உங்களுக்கு தெரியாது, நபி அவர்களுக்கு தெரியும். நபி அவர்கள் சொன்னது தவறு என்று கூறுகிறீர்களா? அவர்கள் சொன்னது சரியே. சிலர் இளம் பெண்களை விரும்புவார்கள், சிலர் முதிர்ந்த பெண்களை விரும்புவார்கள். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இதில் தவறு ஏதும் இல்லை. இது நபி அவர்களால் அளிக்கப்பட்ட ஆலோசனை. அவர் தவறாக ஏதும் கூறினாரா? இல்லை, சரியாகவே கூறினார். அவரது வாழ்க்கை அமைப்பை பாருங்கள். அவர் மனம் முடித்த எல்லா பெண்களுமே ஒருவரை தவிர ஒருவர் மட்டும்தான் குமரி, மற்ற எல்லோருமே விவாகரத்து ஆனவர்கள் அல்லது விதவைகளே. சார், இது விரும்புறது விரும்பாதது பத்தி இல்ல, திருமணம் செய்யற விஷயம். தாங்கள் கேள்வி கேட்டீர்கள், நான் பதில் அளித்தேன். நான் கேள்வி கேட்கிறேன், சிலர் எதிர்க்கிறார்கள். சார், இவங்களை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? யாரை பற்றி? யாரை பற்றி? இந்த மாதிரி திருமணம் செய்யறாங்களே, இவங்களை பத்தி. அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, அவங்க வெவ்வேறு விருப்பமுடையவர்கள் கூறுகிறது பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக அவளை திருமணம் செய்யக்கூடாது. சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 19. ஆனால் ஒரு பெண் விரும்பினால், ஒரு ஆணும் விரும்பினால் அதை தடுக்க நீங்களோ நானோ யார்? அதை தடுக்க நீங்களோ நானோ யார்? அதை ஏன் தடுப்பானேன்? நான் உங்களிடம் கேட்கிறேன். அந்த ஆணுக்கு அந்த பெண்ணிடம் இறைபக்தி தெரிந்தால், அந்த இளம் பெண்ணுக்கு அந்த முதிர்ந்த ஆணிடம் இறைபக்தி தெரிந்தால், உங்களுக்கும் எனக்கும் இதில் என்ன பிரச்சனை? மருத்துவ ரீதியாக தவறா? இல்லை. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆம். பிறகு என்ன பிரச்சனை? சிந்தித்து பாருங்கள். உங்களிடம் யாராவது வந்து ஏன் ஒரு கருப்பு பெண்ணையோ வெள்ளை பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்க முடியுமா? அது உங்கள் தேர்வு. இஸ்லாத்தில் கருப்போ வெள்ளையோ அதனால் உயர்வு தாழ்வு என்று எந்த பாகுபாடும் கிடையாது. நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? நல்லொழுக்கம் தான் உயர்வானது. இப்போது சொமாலியாவில் உள்ள அந்த 112 வயது மனிதர் ஏன் 13 வயது சிறுமியை மணந்தார் என்று எனக்கு தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ள அக்கறையும் இல்லை. ஆனால் அது அறிவுபூர்வமானதா? ஆம். வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வாய்ப்புகள் உள்ளது. நபி அவர்களும் இதைத்தான் ஆலோசனை செய்தார்கள். நான் உங்களை கேட்கிறேன், அந்த ஆணும் பெண்ணும் விருப்பத்தை தெரிவித்தால் அவர்களது தேர்வில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்பது எனது கேள்வி. தலையிட உங்களுக்கு உரிமை உண்டா என்று கேட்கிறேன். அதில் தலையிட உங்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்று கேட்கிறேன். கணவனும் மனைவியும் இணைந்து அவர்கள் விரும்பிய ஒரு காரியத்தை செய்தால், குர்ஆனுக்கு எதிராக இல்லை என்றால், அதில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. சார், நான் பதில் சொல்லட்டுமா? சார், இது அவங்களோட விருப்பம் இல்லங்கிறத விஷயம் இல்ல. அவங்க விஷயத்துல நான் தலையிடல. அந்த ஆளுக்கு 112 வயசு, ரொம்ப வயசானவரு. அந்த பொண்ணுக்கு 13 வயசு. என்னோட சிந்தனை எல்லாம் குர்ஆனின் வாக்கியங்கள் இவங்க செய்யும் செயல்களுக்கு எப்படி தொடர்புடையதா இருக்கு. சகோதரரே, நான் கூறிய பதிலை கேட்டீர்களா? திருமணத்திற்கான ஆரம்ப விதி அவர்கள் வயதிற்கு வந்திருக்க வேண்டும். அவள் வயதிற்கு வந்தவளா இல்லையா? ஒரு 13 வயது பெண் வயதிற்கு வர முடியுமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? இல்ல.
வயதிற்கு வர முடியுமா? 13 வயசுல. உங்களுக்கு விஞ்ஞானம் சார், தெரியாது. நீங்க டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்தியாவில் சொல்லுங்க. டெல்லியிலிருந்து ஒரு அறிக்கை வந்தது. 10 வயது பெண் வயதிற்கு வந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று. 10 வயதில் கூட வரலாம், இது சகஜம்தான். நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் 13 வயதிற்கு குறைவானவர்கள் வயதிற்கு வந்திருக்கிறார்கள். அநேகர், எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணத்திற்கு வயது வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு வேறு விருப்பங்கள் இருக்கலாம். இந்திய சட்டம் சொல்கிறது 18 வயது. இந்திய சட்டம். அந்த நபர் இந்தியராக இருந்தால் இது சட்டப்படி குற்றம் என்று கூறியிருக்கலாம். அமெரிக்கா 16 என்று கூறுகிறது. இதில் யார் சரி, இந்தியாவா அமெரிக்காவா? உங்களை நான் கேட்கிறேன். 16 18 யார் சரி? அவங்களோட சட்டப்படி சரி. அவர்கள் சட்டப்படி. இது குரானின் சட்டப்படி. சரியான ஆமா. பதில். அது நான் என்ன நல்ல சொல்ல பதில். வரேன்னா, பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்கா 16 என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குரான் 13 என்று சொல்லும் போது என்ன பிரச்சனை? இல்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நன்றி, உங்களுக்கு பதில் விளங்கிவிட்டது. இருவரும் விரும்பினால் பிரச்சனை இல்லை என்று குரான் கூறுகிறது. டெக்சாஸ் மாகாணத்தில், டெக்சாஸில் அமெரிக்க சட்டம் கூறுகிறது ஒரு பெண்ணிற்கு குறைந்தபட்சம் 16 வயது ஆகியிருக்க வேண்டும். இந்தியாவில் 16 வயது பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்தால் சட்டப்படி குற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் டெக்சாஸில் உள்ளவர்கள் இளம் வயதில் திருமணம் செய்து கொள்வதனால் டெக்சாஸ் பெண்களுக்கு விசேஷ சட்டம் ஒன்று உள்ளது. அங்கிருக்கும் பெண்கள் 14 வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளலாம். இதற்கு உங்கள் பதில் என்ன? டெக்சாஸில் 14 வயது பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது. சரியா தவறா? திரும்பவும் அதைத்தான் சொல்றேன், அது அவங்களோட சட்டம். அவர்கள் சட்டம். சரியாக சொன்னீர்கள். அதை ஆட்சேபிக்க நீங்கள் யார்? நான் ஆட்சேபிக்க இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அமெரிக்காவில் ஒரு 115 வயது ஆண் ஒரு 14 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் டெக்சாஸில் அதற்கு அனுமதி உண்டா இல்லையா? அனுமதி உண்டு. டெக்சாஸ் அனுமதிக்கும் போது குரான் ஏன் அனுமதிக்க கூடாது? உங்கள் சிந்தனையில் அது போன்ற எண்ணம் இல்லை. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். 112 வயது வரை நீங்கள் இருப்பீர்களா என்று தெரியவில்லை. எனக்கு தெரியும், நான் அது வரைக்கும் இருக்க விரும்பல. ஒருவேளை அது இருந்தாலும் கடவுளோட விருப்பம். திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றால் உங்கள் தேர்வு. அது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பம். இது குரான் கொடுத்திருக்கும் உரிமை. அதை நீங்கள் பறிக்க பார்க்கிறீர்கள். இஸ்லாம் அவர்களுக்கு உரிமை அளிக்கிறது. அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகுவதாக. சகோதரரே, இயேசு கிறிஸ்துவின் சாந்தி என் மீது உண்டாகட்டும் என்று கூறினீர்கள். அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர் போதனைகளை நான் பின்பற்றுகிறேன். நீங்கள் சலாம் அலைக்கும் என்று சொன்னால் அது பைபிள் ஆகமத்தில் வரும் வசனம். லூக்கா புத்தகம் அதிகாரம் 24. ஷாலோம் என்று சொன்னேன். ஷாலோம். அது சலாம் அலைக்கும். ஷாலோம் அல்ல. உங்களுக்கு சாந்தி உண்டாகுவதாக. அது ஷலாம் அலைக்கும். ஆமா ஷாலோம் சார், அல்ல. அதேதான். அது ஷலாம் அலைக்கும். அதாவது ஷாலோம் மட்டுமல்ல. பைபிளில் இருந்து தகவல் தருகிறேன். லூக்கா புத்தகம் அதிகாரம் 24 வசனம் 36. நீங்க சரியா சொன்னீங்க. சலாம் ஆமா. அலைக்கும். சலாம் அலைக்கும். எபிரேய மொழியில் சலாம் அலைக்கும். கண்டிப்பா சார். அதுவே அரபியில் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு சாந்தி வலைக்கும் உண்டாகட்டும். சரி சகோதரரே, ஆனால் நீங்கள் இயேசு என்னோடு இருக்கட்டும் என்று கூறினீர்கள். எவ்வாறு? அவரது போதனை மூலமா அல்லது வேறு ஏதாவதா? அவர்களது போதனைகளை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார்கள். யோவான் புத்தகம் அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரை அநேக காரியங்களை சொல்ல வேண்டியுள்ளது. அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவிற்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார்கள். இன்னொரு இறை தூதர் வருவார். அவரது பெயர் முகமது. அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அவரது போதனைகளை நான் பின்பற்றுகிறேன். அதனால் தான் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்ற நீங்கள் விரும்பவில்லை என்றால் அது உங்கள் பிரச்சனை. எனது வீடியோ கேசட்டை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி உள்ளது. அதில் அதிக தகவலை பெறலாம். மேலும் கேள்விகளுக்கு